ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்கிற சிறுவர் பூங்காவுக்கு வந்திருக்கோம். இந்த சிறுவர் பூங்கா உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா அந்த ஸ்னேக்கு அந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறது பார்க்கு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுதான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் கிண்டி ஜங்ஷனு. கிண்டி ஜங்ஷன் இது அண்ணா யூனிவர்சிட்டி ஆப்போசிட்லேயே இந்த பார்க் இருக்குது. இப்போ நம்ம அந்த பார்க்குக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பார்க்கு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த பார்க்கு உள்ளே போய் காட்டுறேன். வாங்க என் கூட வந்து நீங்களும் இந்த பார்க்கை பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சிறுவர் பூங்கா பார்க், அதாவது ஸ்னேக் பார்க்குன்னு சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பயங்கர டிராஃபிக்காக இருக்கீங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உள்ளே போனோம் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். பாருங்கள், மெயின் ரோடு இங்கே பாருங்கள். வாங்க உள்ளே போவோம். என்ட்ரன்ஸ் அங்கேருந்து நம்ம வரணும். நேராக உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வண்டி 2 வீலர்லாம் வரலாம். இங்கெல்லாம் டோக்கன் போட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உள்ளே வந்தோடனே பாருங்கள் டைனோசர், எவ்வளோ பெரிய டைனோசர் பாருங்கள். அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். நான் உள்ளே போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் பார்க்கிங்க, எவ்வளோ பார்க்கிங் பாருங்கள். வண்டி 2 வீலரு 4 வீலரு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கான்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ 2 வீலர்ஸ் பார்க்கிங் பாருங்கள். பார்க்கிங்க்கு வந்து 2 வீலருக்கு 20 ரூபா, காருக்கு 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா 4 வீலரில் வந்தீங்கன்னா 50 ரூபா டோக்கன் போடணும். 2 வீலரில் வந்து 20 ரூபா டோக்கனு போட்டுட்டு நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குக்கு. பாருங்கள் பார்க்கிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அது உள்ளே போய்ட்டு டிக்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி என்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த பார்க்கை சுற்றி பார்க்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னேக் பார்க்கு. இங்கே பார்க்கிங் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பார்க்கிங் பாருங்கள், பஸ்ஸிலலாம் வந்திருக்காங்க, அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். டிக்கெட் எவ்வளோன்றதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்றது. வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே 2 பார்க் இருக்குது. சிறுவர் பூங்கான்னு ஒன்று தனியாக இருக்குது. அதுக்கு வந்து டிக்கெட் வந்து என்ட்ரி 60 ரூபா. ஆன்லைன்லேயே எடுக்கலாம், நீங்கள் பேமெண்ட் பே பண்ணி எடுக்கலாம். இப்போ ஸ்னேக் பார்க்குன்னு ஒன்று இருக்குது தனியாக. இப்போ அதுக்கு டிக்கெட் எடுத்து அது உள்ளே போகிறோம். முதல்ல நம்ம ஸ்னேக் பார்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிறுவர் பூங்கா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருந்தால் முதல்ல நம்ம ஸ்னேக் பார்க் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க உள்ளே போய் ஸ்னேக் பார்க் பார்ப்போம். கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பார்க்கிங்கில் பயங்கரமாக இருக்குது கூட்டம், அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு பண்ணி. பார்த்துட்டு வராங்க. பார்க்கிங் பாருங்கள். டிக்கெட் எடுக்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஃப்ரெண்ட் டிக்கெட் எடுத்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் வரணும் உள்ள. ஒரு பெரியவங்களுக்கு வந்து 30 ரூபா டிக்கெட்டு, செல்லுக்கு 20 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து 10 வயசு இருக்கிறவங்களுக்கு 20 ரூபா, அதுக்கு அடுத்தவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 30 ரூபா டிக்கெட்டு. கொஞ்சம் இங்கே பாருங்கள், உடல் வெண்மை என்பது எப்படி தோன்றுகிறது. இந்த பாம்புடைய டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணியில் பாருங்கள், அதை பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்க. 2 பாம்பு இருக்குதுல்ல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி உள்ளே இருக்கிற பாம்பு, அது உள்ளே இருக்குது, தெரியல எங்கே இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இவ்வளோ நீட்டு மலை பாம்பு குச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபோட்டோ இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. மஞ்சள் அனகொண்டா பார்க்குறோம், என்ன இதுன்னு பார்ப்போம் வாங்க. மஞ்சள் அனகொண்டா அது வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே அதுதான் மஞ்சள் அனகொண்டான்றாங்க. அதை பாருங்கள், அதை மேலே இருக்கு, அப்படியே உள்ளே போட்டு அது உள்ளே இருக்கு பாருங்க. உள்ளே இருட்டில் தெரியல உங்களுக்கு, அது உள்ளே அது வருது பாருங்க. இதுதான் மஞ்சள் அனகொண்டா. அது பாருங்க, மேலே ஏற்று பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே போவோம். நல்ல பாம்பு நிறைய இருக்கு பாருங்க. நல்ல பாம்பு, நல்லா வெயில் கட்டு விரியம். இது பாருங்க, பானை உள்ள இருக்கு பாருங்க, கட்டு விரியம். இது ரொம்ப விஷம் உள்ள பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெயிலுக்கு பானை உள்ள இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கண்ணாடி விரியம். கண்ணாடி விரியம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப விஷம் உள்ள பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கண்ணாடி விரியம், நல்ல பாம்பு. செடி மேல இருக்குது பாருங்க. சுருட்டை விரியன், சுருட்டை விரியன். இது பாருங்க, குட்டி குட்டியாக செடி மேலே இருக்கு பாருங்க. விஷம் கக்கும் பாம்பு. இது விஷம் உமிழும் நாகம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்க எப்படி இது பாருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய குலத்து ஆமைன்னு சொல்லி இதில் பாருங்கள், எல்லாம் கழுத்தை நீட்டி நிற்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள் உள்ள.
உள்ளே பாருங்க, கழுத்தை நீட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள். தலை மட்டும் வெளியே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்திய குலத்து ஆமை இது. இது இந்திய நட்சத்திர ஆமை. சில அதிசய உண்மைகள் அது இருக்குது பாருங்கள். நட்சத்திர ஆமை தான் நட்சத்திர ஆமை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று தான் இருக்குது, இதெல்லாம் வெயிலுக்கு உள்ளே போயிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஒன்று இருக்குது நிழலுக்கு. பல்லி பாருங்க, மலையில் காணப்படுற பல்லி. தெரியுதுங்களா பல்லி? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய மலை பாம்பு எங்கே இருக்காரு? இதோ இருக்கார் பாருங்க. எப்படி சரியான வெயிட் பத்துட்டு இருக்கு. இதுதான் சாரப்பாம்பு. எங்கே வர காணோம். அது பாருங்க, மூலையில் இருக்கார். இந்த பானைக்கு கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாரப்பாம்பெல்லாம் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அது எங்கன்னா ஒரு இடம் போச்சுன்னா அது அப்படியே போய் சுருண்டு பார்த்தோம். மலைப்பாம்பு முட்டை அடை காக்குறதுன்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் அது உள்ளே இருக்குது. அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பாருங்க. இங்கே பாருங்க, உங்களை அப்படியே வரைஞ்சி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி அப்படியே நம்மளை வரைஞ்சி கொடுக்குறாங்க சூப்பராக. அப்படியே உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. முதல்ல பாருங்க, எல்லாம் வெயிலுக்கு எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இடம் காடு மாதிரி இருக்குது. அது இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. இது ஒரு 10 அடிக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பத்துட்டு இருக்கு தண்ணியில். முப்பது வயசு ஆகுதா அந்த முதலைக்கு. அங்கே பாருங்க, 100 கிலோ, 550 கிலோ, 550 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். அது அங்கே பாருங்க, தண்ணியில் இருக்கு. இது ஃபுல்லாக முதலைங்க இருக்கிற இது ஃப்ரெண்ட்ஸ். இது அதை பாருங்க, பத்துட்டு இருக்கு. இதோ ஒன்று பாருங்க,
சதுப்பு நிலை முதல்ல. இங்க பாருங்க, அது குட்டி. அது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள ஃபுல்லாக முதல்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நைல் முதல்ல. இங்கே பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க. கூட்டம் பாருங்க, எவ்வளோ கூட்டம். டைம் ஆகவே கூட்டம் அதிகமாகுது. இங்க பாருங்க, வாயை எப்படி திறந்து பாருங்க. அதான் लंबा है। இங்கே பாருங்க, இது நீட்டு மூக்கு. மூக்கு எவ்வளோ நீட்டு பாருங்க, வாய் நீட்டாக இருக்குங்க. அப்பா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டு பாருங்கள். இங்கே 13-14 அடி இருக்கும் போல இருக்கு. பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ நீட்டு பாருங்கள். அசைது பாருங்க. எவ்வளோ நீட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது கங்கை நீர் முதலை சராசரி 3.5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் வரை வளரும். அது 6 மீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், 6 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய முதலை இப்போ நம்ம பார்த்தது. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். மேலே பாரு, கொம்பேரி மக்கள் விஷம் இல்லாத பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி இங்கே பாருங்க மரத்தில். பச்சை பாம்பு.
இது வந்து பச்சை பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டாண்டே நிறைய பார்த்துருக்கோங்க. இதெல்லாம் விஷம் கம்மி தான். கருப்பு மண்ணொலி பாம்பு, மண்ணொலி பாம்பு, அதனால் மண் உள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வெளியே பார்க்க முடியாது. பசும் சாம்பல் நிற பாம்பு எங்கே இருக்குன்னே தெரில. பாம்பு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே இருக்குன்னே தெரில. நீர் காத்தான் குட்டி எங்கே இருக்குன்னு தெரில. இது பாருங்க, கருப்பு மண்ணொலி பாம்பு அது இருக்கு பாருங்க. அதுதான் இது மண்ணொலி பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். மண் உள்ளே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. தெற்கு ஆசிய மலைப்பாம்பு பாருங்க. இதுதான் தெற்கு ஆசிய மலைப்பாம்பு. சாரப்பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இதான் சாரப்பாம்பு. இது நீர் கோழின்னு இருக்குது, ஆனால் இல்லை அதில் உள்ள தண்ணி உள்ள இருக்கான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போவோம், மறுபடியும் உள்ளே போவோம். இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சோந்தி. பச்சோந்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா, பச்சோந்தின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு இது காணாது. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம அந்த கேம் வச்சுருக்காங்க. 10 ரூபா டோக்கன். இது 5 ரிங்கு வாங்கியிருக்கோம். இதில் போட்டால் அதில் எது விழுதோ அது ப்ரைஸுன்றாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 9 போட்டால் ப்ரைஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயே போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் 9. இப்போ பாருங்க, அவர் ஏதோ ப்ரைஸ் எழுதுறாரு. அது என்னன்றதை நம்ம வாங்கிட்டு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீ செயின் இதெல்லாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளே வந்து அந்த ரிங்கு போட்டு ஒரு கிஃப்ட் வாங்கணும் இல்லையா, அந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த கிஃப்ட்டு. க்ரோக்கடைல் எல்லாமே இருக்குது. பேக்கு, பாம்பு மாதிரி அந்த இதுலாம் இருக்குது பாருங்க, ரிங்குலாம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கை இது இயற்கையான பொருளில் செய்கிற பேக்கு பொருளுங்க எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பாம்பு பண்ணையை சுற்றி பார்த்துட்டோம். இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் சாயந்தரம் 5:30 வரைக்கும் இந்த ஸ்னேக் பார்க் இருக்குது. 5லேருந்து 10 வயசு வரைக்கும் 20 ரூபா டிக்கெட்டு. 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 30 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் செல்லு கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செல்லுக்காக 20 ரூபா வாங்கிடுறாங்க. அதாவது ஒருத்தருக்கு 50 ரூபா டிக்கெட் வாங்கிடுறாங்க செல்லுன்னு சேர்த்து. நீங்கள் தனியாக வந்து நீங்கள் கேமரா ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து பே பண்ணி தான் உள்ளே போகணும். நீங்கள் இது செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வந்து இதுக்கு ஹாலிடே ஃப்ரெண்ட்ஸ். கிண்டியில் இருக்குது இந்த ஸ்னேக் பார்க்கு, சில்ட்ரன் பார்க்கு ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் உங்களுக்கு வந்து பைக்கில் வந்தீங்கன்னா 20 ரூபா,
பைக்குக்கு. காரில் வந்து நான் 50 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே வந்து பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம். உள்ளே உங்களுக்கு கேன்டீனு, சுற்றி பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு கேன்டீனு, சுற்றி பார்க்குறதுக்கு இடம், நல்லா பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க குழந்தைங்களை கூட்டின்னு இந்த ஸ்னேக் பார்க் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பக்கத்துலேயே குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, அதையும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே பாருங்கள், இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்ட்ரன்ஸ். இது தான் உள்ளே வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போகிறோம். போய்ட்டு உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே தான் இது வந்து எக்ஸிட் வெளியில் வருதுக்கு. இங்கேருந்து நம்ம உள்ளே வந்துட்டு இங்கே எக்ஸிட் வந்துட்டு நேராக இப்படி வெளியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். யாரெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இங்கேருந்து கிளம்புறோம். வாங்க வெளியே போயிட்டு முடிஞ்சால் சில்ட்ரன்ஸ் பார்க் போய் பார்ப்போம். நீங்களும் வந்து பாருங்கள். ஓகே, பாய்.